மாறாவின் பணம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு 24 ஆகஸ்ட் அன்னைக்கு எந்தெந்த ஸ்டாக் எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நால்கோ, எஸ்ஜேவிஎன், ஜில்லெட் இந்தியா, ஐஜிஐஎல், சென்கோ கோல்ட், ஜிகே எனர்ஜி, இந்தியா பெஸ்டிசைட், உடும்ஜி பேப்பர், ஏஎம்ஜே லேண்ட் இந்த ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு டிவிடெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு யார்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டிவிடெண்ட் வரும். இதில் நால்கோ 400 ரூபா ஸ்டாக் ரேஞ்சு, ஆனால் வெறும் 1 ரூபா தான் டிவிடெண்ட் தராங்க. இது ரொம்ப ரொம்ப கம்மி. பட் என்கிட்டயும் நால்கோவில் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இருக்குது. அது என்னோட போர்ட்ஃபோலியோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ என்கிட்ட நால்கோவில் ஸ்டாக் இருக்குது. ஜில்லட் இந்தியா இவங்க ஒரு ஷேருக்கு 60 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட்டை இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டாக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 7450 ரூபா. ஒரு ஷேர் வாங்கினாலே கிட்டத்தட்ட 7500 ரூபா இருக்கணும். அவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறதுன்றது கஷ்டமான விஷயம்தான். சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற எல்லாருமே வெறும் 50 காசு, 1 ரூபா இந்த ரேஞ்சில் தான் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஐஜிஐஎல் மட்டும் 335 ரூபா ஸ்டாக்கில் 2 ரூபா 50 காசு டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ரீசனபிள் வேல்யூவாக தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த ஐஜிஐஎல்ல யாரெல்லாம் ஸ்டாக் வச்சுக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் டிவிடெண்ட் வரும், வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு போனஸ் பிரிக்கிற ஸ்டாக்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிடி பவர் சிஸ்டம் இவங்க உங்ககிட்ட ஒரு ஷேர் இருந்தால் அதை 2ஆக பிரிக்கிறாங்க. 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் ஸ்டாக்கை பிரிக்கிறாங்க. ஸோ ஒரு ஷேர் 2ஆக பிரியும். அப்போது அந்த ஸ்டாக்கோட ரேட்டும் குறையும். ஸோ 760 ரூபாயில் இருக்கிற ஸ்டாக் எனக்கு தெரிஞ்சு 400 ரூபா இல்லை 380 ரூபா இந்த ரேஞ்சுக்கு கீழே இறங்கி வரும். ஸோ ஆல்ரெடி வச்சிருக்கவங்க என்ஜாய் பண்ணுங்க. புதுசாக யாராவது வாங்கணும்னு நினைக்கிறாங்க 1, 2ன்னு கன்சிடர் பண்ண பாருங்க. அவசரப்பட்டு பல்காக வாங்கி மாட்டிக்காதீங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு நிதானமான வேகத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால கண்டினியூஸாக ரன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். வேகமாக ஓடினா மூச்சு வாங்கி நிற்க வேண்டியதாயிடும். ஸோ ஒரு லெவலான வேகத்தில் கரெக்டாக ஃப்ளோவாக போய்கிட்டே இருங்க. என்றும் அன்புடன் உங்கள் எம் கே. நன்றி, வணக்கம்.